ஹாய்ங்க எல்லாருக்கும். தோட்டத்துக்கு வந்திருந்தேங்க. 2 மாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புல் அள்ளி போட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுங்க தோட்டத்தை எல்லாமே சுற்றி பார்த்து. நானும் அவரும் போய் ஒரு தாட்டி தோட்டத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு 2 மாடு மட்டும் எங்கன தோப்புக்குள்ளே கட்டி போட்டிருந்தாரு. இன்னும் மிச்சம் 2 மாடு அங்கிட்டு வேறு பக்கம் கட்டி போட்டிருந்தாருங்க. புல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு பக்கம் மேயட்டும்ன்ட்டு. அதனால அப்படியே அதுகளை மாடுகளை கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தட்டைங்க, மாட்டு தீவனம், தென்னங்கன்று எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அதையும் பார்த்தேன். இது 8, 9 மாதம், ஒரு வருஷம் போகுதுங்க இந்த தென்னங்கன்று வச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப வளராமவே இருக்குது. அதோட சேர்த்து இந்த தட்டைக புல்லுகளோட சேர்த்து வச்சுருக்காரா. அதனால் அதுக்கு கொஞ்சம் பராமரிப்பு பத்தலைங்க. கொஞ்சம் அதுக்கு உரத்தை கொஞ்சம் தண்ணியை நல்லா விட்டால் இன்னும் வேகமாக பெருசாக வந்துடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த மாங்காய் கன்று ஒன்று வச்சுருந்தோங்க சென்ட்ரா. அதை எங்கள் சிஸ்டர் கொடுத்து விட்டாங்க. இன்னும் நிறைய கண்டுக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே நட்டுருந்தோங்க. அதெல்லாம் ஒரு டைம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறேங்க. எங்களோட வாழை மரத்துக்கு ஒரு வாழைத்தாறு போட்டிருக்குங்க. அதை எப்பப்படா வெட்டி வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருக்குங்க. இதுக்கு வாழைப்பூ இருந்துச்சுங்க. யாரோ இந்த வழியாக போகிறவங்க அதை தெரியாமல் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. சரி வீடு, அந்த வாழை பூவை வச்சு நல்லா வடை செய்யலான்ட்டுலாம் நான் நினச்சிருந்தேங்க. சரி அப்படித்தான் நம்மளுக்கு லக்கு, அடுத்து வரதை பார்த்துக்குருவோன்ட்டு அவர் வா நீ பார்த்துக்கே மெதுவாக போகலாம், மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம் இருக்குன்னு அறுத்துட்டு மல்லிகைப்பூ பறக்கிறது இருக்குல்ல, கொஞ்சம் வேகமாக வான்னு சொன்னார். சரின்ட்டு அவர் மாட்டுக்கு தாங்க தீவனம் அறுத்துக்கு இருந்தார். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தட்டெல்லாம் வளர்ந்துருக்கு. முன்னாடி சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்குன்ட்டு அப்படியே அவர் போய் மல்லிகைப்பூவை கொஞ்சம்தான் இருக்குங்க. எப்பயுமே அதிகமாக இருக்கும் மல்லிகைப்பூவு. சீசன் பொறுத்து ஒரு டைம் அதிகமாக ஒரு டைம் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிறத ஒரு 1/2 கிலோ தான் வரும். அதவே கொஞ்சம் அங்கே 2 பூ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதெல்லாம் பிறக்கிக்கிட்டு அவர் என்ன செடியெல்லாம் ரொம்ப பெருத்து போச்சு, எங்கள் உள்ளே போய் முளைய ரொம்ப பறந்துருக்கு செடிகன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே பூ பறக்கணுமுங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்ட்டா, செடிகளை மரத்துகளை நம்ம அதிகமாக வளர்க்கணும். அதுகளை நம்ம அதிகமாக வளர்க்குறனால நம்மளுக்கு எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ வர நிலமையில் ஃப்யூச்சரில் ரொம்ப செடிகள் எல்லாமே வெட்டிட்டு இல்லாமவே ஆக்கிடுறாங்க. அதனால் இருக்கிற செடிகளை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுலேருந்து வர ஆக்சிஜன் நல்லா ஆரோக்கியமான ஸ்வச்சமான ஆக்சிஜனை நம்ம சுவாசித்தா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்க. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு செடி மரத்தை கன்ஃபார்ம் வளங்க. நிழல் கொடுக்குற மாரி மரத்துக்களை வளங்க. எதையுமே நம்ம முயற்சி பண்ணால் ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதனால் என்னோடது நான் நினச்சிருக்கேங்க. இப்படி செடிகளை மரத்துக்களை எவ்வளவோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இல்லாமல் காலி ஆகிக்கிட்டே வருது. இருக்கிறத சேவ் பண்ணணும், அடுத்தடுத்து சின்ன செடிகளை மரத்துக்களை சேவ் பண்ணிக்கந்தா ரொம்ப நல்லதில்ல. அப்படி தாங்க என் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். மாடு தாவணி பூ மார்க்கெட்டுக்கு பூ கொடுத்து விடணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பூவில் கொஞ்சம் சூத்தெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு கருப்பாக்கணும்ல. அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சேவ் த ட்ரீ, சேவ் த நேச்சர். பாய்.